ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரொட்டீன் vlog நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோடய ஈவினிங் ரொட்டீன் vlog இதில் நான் பார்த்திங்கன்னா வீக்லி grocery ஷாப்பிங் இது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ வாரம் நான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்க லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்குவேன். ஸோ அதை பற்றின vlog தான் இது. அது மட்டும் இல்லை, சிம்பிளாக ஒரு டிஃபன் ரெசிபியும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஈவினிங் காஃபி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். லன்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி சிம்பிள் லன்ச்சு தான், சாம்பார் சாதம் பண்ணியிருந்தேன். ஸோ ஈவினிங் எனக்கு காஃபி, அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு மஞ்சள் பால் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவர் காஃபி டீ சாப்பிட மாட்டார். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் காஃபி சாப்பிடுவேன். ஸோ அதனால் எனக்கு மட்டும் தனியாக காஃபி போடுறேன். அவருக்கு இந்த வீட்டில் நான் ரெடி பண்ணி வச்ச மிக்ஸ் இருக்கும் மஞ்சள் பால், பட் அது காலி ஆகிடுச்சு. ஸோ நான் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி அவருக்கு இப்போ செஞ்சு தரப்போகிறேன். என்னோடய காஃபி ரொம்ப சிம்பிள் மெத்தட்ங்க. கெட்டிலில் சுடுதண்ணி சூடு பண்ணியாச்சு. ஒரு கப்பில் காஃபி பவுடர் சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா தண்ணி அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மில்க் ஃப்ராத்தர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா பீட் பண்ணிடுவேன். நல்லா க்ரீமியாக ஃப்ராத்தியாக வரும் காஃபி. எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக வந்துடும், ஃப்ராத் நிறையா வரும். ஸோ நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு பால் காய வச்சுருக்கேன். அந்த சூடான பாலை அதில் அப்படியே சேர்த்துடலாம். இங்கே வர பால் எல்லாமே காய்ச்சின பால் தான். ஸோ அதனால் சூடு பண்ணால் போதும், ரொம்ப நேரம் காய விட தேவையில்ல. இப்போ பால் சேர்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்ல ஃப்ராத் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே காஃபி நுரையோடு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சாப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது காஃபி மிக்சிங் ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு இங்கே கிடச்சிது. ஸோ அதுதான் வாங்கியிருக்கேன். அது நல்லாயிருக்கும் காஃபி மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பாக்கி இருக்க பாலில் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் பால் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நட் மிக்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இருக்குது, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த நட் மிக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி, இதெல்லாம் நான் லேசாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததை இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நான் மஞ்சள் பால் ரெசிபி என்னோடய ரெசிபி சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அது காலி ஆகிடுச்சு. அதனால் நான் அப்படி இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம ரெடி பண்ணலாம். அந்த நட் மிக்ஸ் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி அந்த மாதிரி இதிலெல்லாம் கூட கலந்து சாப்பிடுவேன். ஸோ அதனால் நான் அதை எப்போயுமே கொஞ்சம் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். அதவே நம்ம இப்போ மஞ்சள் பால்லையும் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாதாம் மில்க் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த காஃபியும் பாலும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஷாப்பிங் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லோக்கல் ஸ்டோருக்கு தான், டெஸ்கோ எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஹியூஜ் க்ராசரி ஸ்டோர். இங்கே தான் என்னோடய வீக்லி ஷாப்பிங் இதெல்லாம் பண்ணுவேன் நான். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராலிஸ் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம காயின்ஸ் €1 காயின் போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ட்ராலி காயின்ஸே கிடைக்கும். அதை இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதை அன்லாக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் பாருங்கள், இது ஒரு ட்ராலி பேக்கு தான். அது இந்த மாதிரி நம்ம விரித்து அதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதை அப்படியே மாட்டிட்டோம் அப்படின்னா பேக் உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நான் செல்ஃப் ஸ்கேனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கேன் பண்ணி எல்லா பொருளையும் அப்படியே டேரெக்டாக இந்த பேக்லேயே போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷாப்பிங் பண்ணுறது. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ட்ராலி எடுத்துகிட்டு மேலே போய் ஷாப்பிங் பண்ண போகலாம். அதே மாதிரி இந்த எஸ்கலேட்டரில் பாருங்கள், ட்ராலி மூவே ஆகாது, வீல் லாக் ஆகிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம கை பிடிச்சிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும்.
மேலே எண்டு ரீச் ஆகிறப்போ மட்டும் நம்ம அந்த ட்ராலியை புஷ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வெளியில் நம்ம போய்க்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிளப் கார்ட்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து மிஷினில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி செல்ஃப் ஸ்கேனிங் மிஷின் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக பொருள் எல்லாத்தையுமே பார்கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம டேரெக்டாக நம்மளோட பையில் வந்து போட்டுக்கலாம். அது எல்லாமே எவ்வளோ காசு அப்படின்றது நமக்கு அந்த மிஷினில் கேல்குலேட் ஆயிரும். ஃபைனலாக நம்ம வந்து அந்த மிஷினை மட்டும் ஸ்கேன் பண்ணால் போதும். நம்ம வந்து பில் பே பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்க்கலாம். நம்ம வந்து வாங்கின பொருள் எல்லாத்தையுமே வந்து கன்வேயர் பெல்ட்டில் வந்து வச்சு அதுக்கப்புறமா அவங்க ஸ்கேன் பண்ணி பில் போடணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் இங்கே கிடையாது. ரொம்ப ஈஸி, ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணுறது. கிளப் கார்டு மட்டும் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மிஷின் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில டைம் அந்த கிளப் கார்டு மெம்பர்ஸ்க்குன்னு நிறைய ஆஃபர்ஸும் இருக்கும். அந்த கிளப் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வாங்கினோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கூட கிடைக்கும் சம்டைம்ஸ். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வரப்பவே கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போயுமே ஷாப்பிங் வரப்போ எல்லாமே எழுதிட்டு வந்துடுவேன் என்னெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பொருட்கள் எல்லாமே வந்து நான் இங்கே இருக்க இந்த லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன். நம்மளோட ஏஷியன் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும். அரிசி பருப்பு இதெல்லாமே நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவேன். மற்றபடி காய்கறி இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இந்தியன் காய்கறிகள் வாங்குவோம். ஸோ அதனால் அது வந்து நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் போவேன். மற்றபடி இங்கே இருக்க லோக்கல் மார்க்கெட்டில் தான் நமக்கு எல்லா சப்ளைஸும் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். பழங்கள்லேருந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற பால், அதுக்கப்புறமா ப்ரெட்டு, இந்த மாதிரி எல்லா சப்ளைஸுமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள், க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இங்கே தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் எழுதிட்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டுருக்கேன். இது பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னால் ஒரு தடவை நான் வீடியோவில் எல்லோ காலிஃப்ளவர் உங்களுக்கு நான் காட்டினேன். இது வந்து பர்பிள் காலிஃப்ளவர். இது வந்து சீஸ்னல் வெஜிடபிள், அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் இது வரைக்கும் வாங்கி சமைச்சது கிடையாது, பட் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் நெக்ஸ்ட் வீக் வாங்கலாம்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் நார்மல் காலிஃப்ளவர் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா குருமா அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதுக்காண்டி அது வாங்கியிருக்கேன். இங்கெல்லாம் மீட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷு தான். நம்மளுக்கு வந்து ப்ரீ கட் மீட்ஸும் இருக்கும், ஹோல் சிக்கனும் இருக்கும், நம்ம வாங்கி கட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஹோல் சிக்கனாக வாங்கி நம்மளே கட் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலர் பீசஸ் மட்டும் வேணும், பார்ட்ஸ் மட்டும் வேணும்னா அதுவும் கூட நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேரினேட் அண்ட் ப்ரீ குக்டு மீட்ஸு. இதெல்லாம் வாங்கி நீங்கள் அப்படியே கூட ஏர் ஃப்ரையரில் வச்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரியான மீட்ஸ். பட் நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்மளே மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணியோ இல்லை ஏர் ஃப்ரையர் வச்சோ நம்ம வந்து சாப்பிட்றது தான் நல்லது. ஸோ அதனால் அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். தயிரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கிரீக் ஸ்டைல் யோகர்ட்டுன்னு சொல்லி கிடைக்கும். ரொம்ப திக்காக க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட அதில் தண்ணி விடாது, அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். இங்கே வாங்குகிற தயிர் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும், புளிக்கவும் செய்யாது. ஸோ அதனால் எனக்கு இங்கே வாங்குகிற தயிர்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த ஊரில் கிடைக்கிற தயிர். ஸோ தயிரும் வந்து வாங்கியாச்சு. நான் வீட்டில் வந்து உரம்லாம் ஊற்ற மாட்டேன். ஏன்னா இங்கே எப்போயுமே கோல்டாக இருக்கிறனால உரம் ஊற்றினாலும் அது ப்ராப்பர் கன்சிஸ்டன்சியில் வராது. ஒரு மாதிரி நமக்கு வந்து தண்ணி பிரிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போயுமே வந்து கடையில் தான் வாங்குவேன். நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும் தயிர். அதேமாதிரி பால் எல்லாமே வாங்கியாச்சு. அடுத்தது இதெல்லாம் பாருங்கள், ஜூஸ் வெரைட்டிஸ். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஜூஸே வந்து செஞ்சு சாப்பிட்டுப்பேன். எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் இதில் நோ ஆடட் சுகர் இருக்கிற மாதிரியான ஜூஸஸ் மட்டும் வாங்கிப்போம்.
அதே மாதிரி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் நாங்கள் நார்மல் மில்க் ஊற்ற மாட்டோம், ஓட் மில்க் தான் ஊற்றி சாப்பிடுவோம். ஸோ அதனால் அந்த ஓட் மில்க்கும் எப்போயுமே நான் வந்து பல்காக வாங்கிப்பேன். இது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3 நாளைக்குள்ளே நம்ம அதை வந்து காலி பண்ணிடணும். அந்த மாதிரியான மில்க் இது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ எல்லாமே வாங்கியாச்சு. நான் பாருங்கள், இந்த ஸ்கேன் பண்ண மிஷினை அப்படியே அங்கே இருக்க பார்கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும், நம்ம வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். பே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவுமே நம்ம திரும்ப எடுத்து பில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எல்லாமே வாங்கியாச்சு, இந்த வாரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் கொஞ்சம் குயிக்காக எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா டின்னர் செய்யலாம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. குயிக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு டின்னர் வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்கு நம்மளுக்கு வரும். அப்பப்போ நம்ம இந்த பால் இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் தீரும். அதை மட்டும் நம்ம பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது, அதில் வாங்கிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இது எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு வரும். அதே மாதிரி நான் வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி இது எல்லாத்தையும் தனியாக அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். பூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம், டிவி பார்க்குற டைம், அந்த மாதிரி டைமில் நான் வந்து தோல் உரித்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து உரித்த பூண்டு பேக்கெட்ஸே கிடைக்கும், பட் நான் அது வாங்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த மாதிரி நானே உரித்து இப்படி பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். குக்கிங் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த பாக்ஸ் பாருங்கள், இதில் வந்து நான் 3 கண்டெய்னர்ஸ் வர ஒரு பாக்ஸ் இது. இந்த பாக்ஸோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் நான் வந்து இந்த பாக்ஸ் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன், அமேசான்லேருந்து. ஸோ உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லெமன் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா பச்சை மிளகாய் வந்து க்ளீன் பண்ணி இன்னொரு பாக்ஸில் போட்டிருக்கேன். இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்குது. எல்லாமே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி விடாமல் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது, லாங் லைஃப்க்கு உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம பாக்ஸஸில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் பார்க்குறதுக்கும் இது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி 2 பேஸ்கெட்டில் வெள்ளைப்பூண்டு வந்து கொட்டி வைக்க போகிறேன். இந்த பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். மதுரையில் இது ரொம்ப நல்லாயிருக்கும், கிடைக்கும் நல்லா. இது வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணுற பூண்டு, ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது போட்டு நம்ம ரசம் வச்சோம் அப்படின்னா இதெல்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் எப்போயுமே நான் ட்ராவல் பண்ணுறப்ப கொஞ்சம் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துப்பேன். இது பார்த்திங்கன்னா ஒரு தலை பூண்டுன்னு சொல்லுவாங்க அங்கே மதுரையில். இதில் வந்து ஒரே ஒரு க்ளவ் தான் இருக்கும். இதை உரிச்சிங்க அப்படின்னா ஒரு ஹோல் பூண்டு மாதிரி தான் இருக்கும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, வாசனையாகவும் இருக்கும். குழம்பு இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ரெண்டே இந்த மாதிரி பேஸ்கெட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை கொட்டி வைக்காமல் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பேஸ்கெட்டில் அந்த பூண்டையும் நம்ம வந்து கொட்டி வச்சாச்சு. அது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. ஸோ அடுத்ததாக என்னோடய தக்காளி பேஸ்கெட்டில் தக்காளியும் அடுக்கிக்கிறேன். தக்காளி எப்போயுமே நீங்கள் அடுக்கிறப்போ இந்த மாதிரி தலைகீழாக வச்சு அடுக்குனீங்க அப்படின்னா தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான். அடுத்து வந்து முட்டை பாக்ஸில் முட்டையும் எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். இப்போ முட்டை வந்து இந்த மாதிரி அடுக்கியாச்சு. இதில் வந்து 18 எக்ஸ் வரைக்கும் பிடிக்கும். ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ட்ராவரில் தான் வச்சுருப்பேன். அதை நம்ம வெளியில் இந்த பாக்ஸ் எடுக்க தேவையில்ல, அப்படியே நம்ம லிட்டை மட்டும் தூக்கி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போது எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் வந்து அடுத்ததாக இன்றைக்கி டின்னருக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ஒன்று பண்ண போகிறேன், இட்லி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 5 தக்காளி பக்கம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் பக்கம் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 4 பல் அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா புளி சேர்க்க தேவையில்லை. நான் வந்து இங்கே கிடைக்கிற நார்மல் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம உரித்து நறுக்கி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு
15 சின்ன வெங்காயம் இருக்கும். அதை உரிச்சிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி 2 பீஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லேசாக உங்களுக்கு கலர் மாதிரி வரும், அந்தளவுக்கு வதக்குனா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக்க தேவையில்லை. இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா அதை வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் கலர்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம அதை தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இதை தனியாக எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து தக்காளி வதக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு தக்காளியும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து தண்ணி விடும். எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சில நேரம் உங்களுக்கு மிக்சியில் சேர்க்குறப்போ சரியாக ஒரு சில பொருட்கள்லாம் அரைப்படாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சட்னியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு அரைஞ்சி வந்துடும். இப்போ தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நான் வந்து ஒரு 5 தக்காளி பக்கம் சேர்த்துருக்கேன். இப்போ இது சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கல்லுப்பே வந்து நமக்கு சட்னிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி க்ரீமியாக வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் தேங்காவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற விட போகிறோம். ஆற விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிறதோடு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது மேலே நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ எல்லா பொருட்களுமே நல்லா உங்களுக்கு அரைஞ்சி வந்துடும், தண்ணியும் ரொம்ப விடாமல் இருக்கும். இப்போ அது நல்லா கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் அதில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு என்கொயரி வர்றதுன்னா என்னோடய இட்லி பாத்திரத்தை பற்றி தான். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க, ஒரு சிலர் மெயில் அனுப்பிச்சும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த இட்லி பாத்திரம் நான் எங்கே வாங்கினேன், இது கிடைக்க மாட்டேங்குது ஆன்லைனில் பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இது நான் வந்து ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது நான் மதுரையில் இருக்க ஆனந்தா அந்த ஸ்டோரில் வாங்கினது. நான் அங்கே தான் எல்லா பாத்திரங்களும் வாங்குவேன். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்க வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, ஆனந்தா.com ஆன்லைனில் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு. அந்த வெப்சைட் வந்து வேறவங்களோடது. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தா ஸ்டோர். அவங்களுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்லாம் எதுவும் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் போய் ஸ்டோரில் தான் வாங்கணும். இவங்களோட கடை வந்து மதுரையில் இருக்குது. மதுரையிலே 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது. பட் நான் வந்து கீழவாசலில் இருக்க பிரான்ச்சில் தான் போய் வாங்குவேன். ரொம்ப நல்லா உழைக்கும் இந்த இது. நான் இப்போ அதை வாங்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இன்னும் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாத்திரத்தோட குவாலிட்டி. ஸோ நேராக போனீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இது மெயின்லி எனக்கு இதில் பிடிச்சது என்னென்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஹேண்டில் கூட உங்களுக்கு பிளாஸ்டிக் எதுவுமே வராது, எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஒரு 13 இட்லி ஊற்றுற அளவுக்கு இதில் வந்து கெப்பாசிட்டி பிடிக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் கடுகு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 பீஸ் அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சட்னியோடு அதை சேர்த்துடலாம். நான் தக்காளி வதக்கிறப்பே உப்பு சேர்த்தனால எனக்கு அதுவே கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் வேறு எதுவும் உப்பு சேர்க்கல. இப்போ சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஊத்தாப்பம், தோசை, இட்லியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுட சுட இட்லி சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி கூட இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்களோட சிம்பிள் டின்னர் இது தான். இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த விலாக் ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ், ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.